இந்த மண்டையில தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணிருக்க முடியும். எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. கட்சியே சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால தலைவரும் சரி, அம்மாவும் சரி, எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க? தலைவர் சொல்லுவாரு, கொள்கையா கட்சியாங்கிறப்ப ஒரு கட்டத்தில் அண்ணா சொன்னாராம். அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? கொள்கை தான் முதல்ல, கட்சி ரெண்டாவது தான் அப்படின்ட்டார். அதனால இவர் செய்யறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க? எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க? அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது சரியா வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பத்தி தூளியும் நினைக்கல. கீழே கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் திருப்திப்படுத்தல. இவர் தன் போக்கையும் மாத்திக்கல. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு கட்சி இது, நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தங்க மேல கோபங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது, எப்படியாவது கட்சி ஒண்ணு இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யல. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினைச்சு இது இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தல்ல சொல்றாரு, இப்ப உடனே எதுவும் பண்ண முடியாத நேரம். அதனால இந்த ட்ரிப்பு இருக்கட்டவங்க நாங்க முதல்ல பாக்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்க பாருங்க, ஜெயிங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 முறை தேர்தல்ல தோல்வியை மட்டும்தான் பார்த்திருக்கோம், வெற்றி பெறல. அதனால எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணுதா? பண்ணல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கொடுக்கிற ஆதரவை என்னைக்கு அவங்க மனசுல இருந்து எடுக்கல. ஆள் சரியில்லை, அப்ப அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினைப்புக்கு போறாங்க. இப்ப அம்மா இருந்தாங்க, அம்மாவை எத்தனை முறை 13 கேஸ் போட்டாங்க. 13 கேஸ்ல 12 கேஸ்ல நாங்க விடுதலை ஆனோம். இந்த ஒரு கேஸ் தான் கடைசியில இருந்தது. அந்த கேஸையும் நாங்க சாதாரணமான கேஸ் தான் அது. இதுல இப்படிலாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இதுல கருணாநிதி என்ன பண்ணாரு? அப்பவே ரொம்ப சூட்சமமா பண்ணாரு. அரசாங்க பதவியில இல்லாத என்னையும் அதுல சேர்த்து இவதான் கூட இருந்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனால இவளையும் இந்த கேஸ்ல சேர்த்துடணும்னு தான் 96ல சேர்த்தது. அதுதான் இப்படி நடந்தது. ஆனா ஒண்ணு சொல்ற, சட்டமோ அதிகாரமோ கொடுக்கிற தீர்ப்பை விட மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் மகத்தானது. அத தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. நீ என்னதான் நீ அம்மா மேல தண்டனைன்னு சொன்னாலும்
திருப்பி வெற்றி பெற்று வந்து திருப்பி ஜெயிக்கிறாங்க அம்மா. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க என்னைக்கும் நம்மளை விடமாட்டாங்க. அதனால நான் இப்போ இந்த மண்டையில தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மனசுல உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்ப என்ன நினைக்கிறேன், பேசாம இருந்தேன்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.